நமஸ்காரம். பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ கணக்கு, அறிவியல், பூகோளம், விஞ்ஞானம், பொருளாதாரம், இன்னும் பல சப்ஜெக்டுகள் வாசிக்கிறோம். அதோடு கூட விளையாட்டு பயிற்சி, ஸ்போர்ட்ஸ், இன்னும் பல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், மோரல் சயின்ஸ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். கூடவே பாலியல் கல்வி, அதுவும் கண்டிப்பாக தெரிய வேண்டும். இப்படி பலதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யார் மெடிசன் படிக்க போகிறார்களோ, அது டாக்டருக்காக இருக்கட்டும், மற்ற அதை சார்ந்திருக்கிற சர்வீஸுகளாக இருக்கட்டும், அந்த படிப்பில் மட்டும்தான் நம்முடைய உடற்கூறு தெரிந்து கொள்கிறோம். மற்ற படிக்கு மூளையிலிருந்து ஆரம்பித்து அது கல்லீரலோ, நுரையீரலோ, சிறுகுடலோ, பெருகுடலோ, வயிறோ, இன்னும் எத்தனையோ அங்கங்கள். இது ஒவ்வொன்றும் எப்படி இயங்குகிறது ஒரு அடிப்படை கூட மற்ற பேருக்கு தெரியாது. இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள முடியுமா? டாக்டருக்கு வாசிப்பவர்கள் தானே தெரிந்து கொள்ள வேண்டும். டாக்டருக்கு படிப்பவர் குணப்படுத்துகிற அளவுக்கு தெரிந்து கொள்ளட்டும். நம் உடம்பு எப்படி இயங்குகிறதுங்கிற அடிப்படை அந்த கல்வி நிச்சயம் வேண்டும். அதை படித்தால் இன்னென்ன கோணத்தில் நன்மை இருக்கிறது. ஒன்று, எந்தெந்த கெட்ட பழக்கங்கள் வரக்கூடாது, அது வந்தால் எந்த உடல் உறுப்புக்கு எப்படி ஆபத்து வரும், இது கண்டிப்பாக தெரிய வரும். நாம் இந்த பழக்கங்களுக்கு ஆளாகி விடாதேன்னு சொல்லுகிறோமே தவிர, அது வந்தால் என்ன ஆகுங்கிறது புரிதல் இல்லை. அது வேண்டும். அது முதல் நன்மை. சரி, நெகட்டிவே சொல்லுகிறீர்களே, பாசிட்டிவ் இல்லையா? இருக்கிறதே. என்ன உணவு பழக்கங்கள் இருந்தால் எந்தெந்த உடல் உறுப்பு நன்றாக இருக்கும்னு தெரிந்துவிடும். நமக்கு இப்போ அது தெரியாது. ஏதோ வாய்க்கு ருசியாதனை சாப்பிட்டு விடலாம் நினைக்கிறோம். இல்லை, உணவுதான் மருந்து. அதை எப்படி நாம கண்ட்ரோல்டாக வைத்துக் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு வயசாக வயசாக நல்லது. ஏன், இளமையிலே கூட நல்லது. எப்போது பட்டினி இருக்க வேண்டும், எப்ப இருக்கக்கூடாது, எப்போது சாப்பிடலாம், எதை சாப்பிடலாம், நேரத்தோடு சாப்பிடுதல், தரமான உணவு உட்கொள்ளுதல், இதை பற்றி நன்கு புரிந்து கொள்ள முடியும். அது உடலை பற்றி, அங்கங்களை பற்றி தெரிந்தால்தான். எதை சாப்பிட்டால் எந்த அங்கம் நன்றாக இருக்கும், எது குறைந்தால் கெட்டு போகும், இது இரண்டாவது நன்மை. முதல் நன்மை கெட்ட பழக்கங்கள் வராமல் தடுப்பது. இரண்டாவது, உணவே மருந்து. அதுதான் நமக்கு நன்மை. அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும், அதில் ஆசை வரும். இன்னும் மூணாவது, உடற்பயிற்சி, யோகம், ஆசனம். ஒரு பிராணாயாம பயிற்சி அடிப்படை. அதிலிருந்தே நமக்கு எப்படி ஆசை வரும்? பிராணவாயு என்பது உடலை எத்தனை தூரம் கண்ட்ரோல் பண்ணுகிறதுன்னு தெரிந்தால் தானே. பிபி குறைக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸே குறையும். ஆனா இதெல்லாம் நடக்கும் என்பது உடற்கூறு தெரிந்தால்தான் புரியும். இன்னென்ன உடற்பயிற்சி இதை போல நமக்கு நல்லது செய்யும். ஒரு 15-20 நிமிஷமாவது அதை செய்து கொண்டிருக்க வேண்டும். உடம்புக்கு முடியாமல் போன பிற்பாடுதான் செய்ய வேண்டும் என்பதில்லை. இதெல்லாம் தெரியும். இது மூன்றாவது கோணம். கடைசியாய் முக்கியமான நாலாவது கோணம், இறைவனின் படைப்பில் இருக்கும் வியப்பு. எப்படி நம்ம உடலில் உள்ள ஒவ்வொன்றும், அது நரம்புகளாக இருக்கட்டும், தசையாக இருக்கட்டும், எலும்போ, எத்தனையினுடைய செய்திகளும் மூளைக்கு செல்வதோ, அது திரும்ப வருவதோ,
நாம் என்ன யோசிக்கிறோமோ அது கொண்டு உடற்கூறு எப்படி மாறுகிறதோ, வியாதிகள் வருவதோ குணமாவதோ, இதெல்லாம் மனதுக்கும் உடலுக்கும், மூளைக்கும் உடலுக்கு செல்லும் ஒரு சிக்னல்களுக்கும் இதற்கு என்ன தொடர்பு இருக்கிறதுங்கிறத தெரிந்தாலே இறைவன் இப்படியா படித்திருக்கிறார், என்ன வியப்பு. அதுவும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா வேற வைத்து கொடுத்திருக்கிறார். கிட்னி என்றால் 2 இருக்கிறது. லிவர் ஒருத்தருக்கு பழுதுபட்டு இருந்தால் அது இங்கிருந்து சர்ச் எடுத்து அவரிடத்தில் வைத்து அவருக்கும் வளர்கிறது, இவருக்கும் வளர்கிறது. இதே போல எத்தனையோ சொல்லுகிறார்கள். இதெல்லாம் எது சாத்தியம், சாத்தியமில்லை. எப்படியெல்லாம் பகவான் இதை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் அது புரிந்தால்தான் அவருக்கு நாம திரும்ப செய்ய வேணுங்கிற ஆசையும் வரும். ஏதோ உடல் இருக்கிறது என்று போய்விடுகிறோம். அந்த காம்ப்ளிகேஷன்ஸை எவ்வளவு ஈஸியாக அவர் மேனேஜ் பண்ணியிருக்கிறார். அப்படி அவர் கொடுத்தது, அவர் கொடுக்கும்போது நன்றாகத்தான் கொடுக்கிறார். அதை ஏதோ நாம் சில பழக்கங்களாலோ உணவு பழக்கங்களாலோ கெடுத்துக் கொள்ளக்கூடாதே. அவர் வியத்தகு வகையில் இதை செய்திருக்கிறார்னு புரிந்து கொள்ள வேண்டும். இது 4வது கோணம். இப்படி பல கோணங்களில் நன்மை இருக்கிறபடியால் நம்முடைய உடலை பற்றி அது பள்ளிக்கூடத்திலோ மேலேயோ அல்லது வீட்டிலேயே தெரிந்து கொள்ளும்படிக்கோ ஏதோ இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி நாம தெரிந்து கொள்வது என்பது வேறே. ஆனால் அது ஒரு கரிக்குலமாக இருந்து படித்தோம் என்றால், பாடத்திட்டமாக இருக்குமானால், அப்பதான் நமக்கும் அதில் ஒரு பிடிப்பு வரும். இது அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர்கள் செய்ய வேண்டும், பள்ளிக்கூடத்தவர்கள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் பெற்றோர்களாவது, இதில் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க அவர்களுக்கும் தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஆக வேண்டும். அந்த பிகினிங் இருந்தால் தான் மேற்கொண்டது சூடு பிடிக்கும். ஆனால் இதை பற்றியும் சற்று சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவு தூரம் நம்மால் இதை தெரிந்து கொள்ள முடியுமோ முயற்சிப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.